ஏய் தம்பி, நான் எப்படி பண்றனோ அதை நல்லா பாத்துக்க சரியா? ஒரு முறை தான் பண்ணுவேன். பேப்பரை முதல்ல இப்படி நல்லா மடிச்சுக்கணும், புரியுதா? இந்த அரிசியை எடுத்து இந்த மாதிரி தான் உள்ள போடணும். இப்படி மடிச்சு அப்படி கட்டி கொடுத்துடணும். இப்படிதான், புரிஞ்சுதா? எங்க இப்ப நீ இதே மாதிரி பொட்டுக்கல்லைய கட்டு பாப்போம். பொட்டுக்கல்லனா? ஏப்பா சண்முகம், பொட்டுக்கடலைன்னா என்னன்னு கூட தெரியாதா? தெரியாத ஆளையா வேலைக்கு வச்சுப்பீங்க? இல்லை, உனக்கு பொட்டுக்கடலைன்னா என்னன்னு தெரியாதா? பாரு, நம்ம ஊர்ல பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. சென்னை பக்கத்துல எல்லாம் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. உடச்ச கடலையா? அப்படி சொன்னாதானே சார் தெரியும். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? நான் அரிசி கட்டினதை பார்த்துட்டு தானே இருந்தேன். அதே மாதிரி போய் பொட்டுக்கடலை கட்டு போ. யோ தம்பி, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சார். பொட்டுக்கடலையை அளந்து போடுயா. போ. பாத்துப்பா, கீழே சிந்திர போகுது. இப்படி ஒத்த ஒத்தையா கடலை எண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிடுமா இல்லையா? கடன்னா வேகம் முக்கியம். நீ முதல்ல சீக்கிரம் பொட்டலம் முடிச்சு கொடு. தள்ளு. யோ, அறிவில்ல உனக்கு? ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர அறிவு 5 கிராம் கூடவா இல்ல? இம்புட்டு பொட்டுக்கல்லையும் கொட்டிட்டியே, இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? காசு வேணா நான் கொடுத்துறேன் சார். கிளை மண்ணாங்கட்டி போயா, அறவேக்காரு. ஏப்பா சண்முகம், நான் போய் அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். நீ பொட்டுக்கடலைய நிதானமா மடிச்சு வை. அண்ணே, இது கட்டாயம் ஃபெயில் தானே? முதல் நாள் ட்ரைனிங் தான். இப்படி மடக்கு. இல்லை, மடக்கு. அப்படியே இப்படி மடி. மேல கிளை கொஞ்சம் கீழே. ஏன்பா உளுந்தம்பது கடுகம்பது கொடுப்பா. கிளை நீ மடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அக்கா இந்தாங்கக்கா. இந்தாப்பா 40. ஓகேக்கா. அக்கா இந்தாக்கா. மைனி, அண்ணன் திரும்பி வரும்போது நீங்க 3 பேரும் கடையில இருந்தா என்னைய வெளியே துரத்திடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அத பத்தி தான் தெரியும்ல. இப்போது தயவு செஞ்சு போங்க மைனி. டேய் போடா, உங்க நொன்ன இல்ல. அவன் தாத்தாவே வந்தாலும் என்ன வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு வேலை போயிட்டா நீ கவலைப்படாத வெட்டுக்கிளி. நான் உனக்கு தனியா கடை வச்சு தரேன், சரியா? வாடி தம்பி, கொஞ்சம் இருங்க, நாங்க வந்துடுறோம். எலே, எங்களே கடையில இருக்கிற அந்த தம்பி, அவனை வெளியில வர சொல்லு. மா, என்ன இப்ப என்ன பிரச்சனை? கேட்டி, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. இல்லை தம்பி, வெளியில வர சொல்றேன்ல, வா. அத்த, கடையில இருக்க தம்பினா யாரு? நானா இல்ல அந்த அவனா? கூட இருக்கானே அந்த பையனை தான்.
என்ன இது? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு எங்க குடும்பத்துல விளையாடுது? இந்த ஆறுப்பா எங்க குடும்பத்து பொண்ணா ஆருக்கு கொடுக்கணும் ஆருக்கு கொடுக்க வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இசக்கி என்னடி? நீ பேசாத டி. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் அண்ணன் மக வீரா என் மகன் சிவபாலனுக்கு தான். அத எவனாலையும் மாத்த முடியாதுல. எங்க வீரா உங்களுக்கு கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் இசக்கி, என்னடி இப்படி ஆயிட்டீங்க? அப்படி பேசினா தம்டி நியாயம் கிடைக்கும். இந்த ஆறுங்க எங்க வீராவை என் கொழுந்தனுக்கு தான் கட்டி கொடுப்போம். நீங்க எம்பிட்டு பரிச்சை எழுதினாலும் பத்தியமே கிடந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. கிளம்புங்க. ஏலே, இவங்க 2 பேரும் படுத்துற பாடு பத்தாதுன்னு நீயுமா? ஏலே இசக்கி, இந்த பயலுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது அண்ணன் உத்தரவு, புரியுதா? நீங்க பேசாம போயிடுங்க. அண்ணன் வந்ததுன்னு வச்சுக்கேன் அலகலமா ஆகி போயிடும். ஏலே, நீ வாய மூடல. என்ன செய்வான் உன் அண்ணன்? வந்து தலைய சீவிடுவானா? உன் அண்ணன் உத்தரவை எல்லாம் நீயே வச்சுக்கோ. என்கிட்ட கொண்டுட்டு வந்து நீட்னு அம்பிட்டுதான் சொல்லிட்டேன்.